பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள 729 வீடுகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த திட்டங்கள் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்தம்பட்டு, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி நகர், சேலம் மாவட்டம் தம்பட்டி, தருமபுரி மாவட்டம் நாகாவதி அணை மற்றும் கேசர்குழி அணை, அதே போல விருதுநகர் மாவட்டம் கண்டியாபுரம் ஆகிய இடங்களில உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில 38 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 729 வீடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதே போல அடுத்த நிகழ்வாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 36 கோடியே 62 லட்சம் ரூபாய் செலவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் என்பது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 17 கோடி 52 லட்சம் 33,000 ரூபாய் செலவில் 4 வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்களையும் மற்றும் 65 லட்சத்தி 76,000 ரூபாய் செலவில் கட்டப்படக்கூடிய 2 வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு கட்டடங்கள் என மொத்தம் 54 கோடி 80 லட்சத்தி 10,000 ரூபாய் செலவில் கட்டப்படக்கூடிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கூடிய இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் கே ராமச்சந்திரன், அதே போல சாமு நாசர், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ், அதே போல அரசின் உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டாங்க. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.